ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் சிங்காரவடிவேலு, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அதாவது முடநீக்கியல் துறை. முன்னாடியெல்லாம் நாங்கள் வயதானவர்களை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஏன்னா அவங்களுக்கு தான் கேர் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சமீப காலத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ், ஐடியில் இருக்கிறவங்க, 35 இருக்கிறவங்க, ஏன் ஈவன் ஜஸ்ட் ஸ்கூல் காலேஜ் லெவலில் எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? இது ஆர்த்தோபெடிக்ஸுங்கிறது மெயினாக ஒரு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசார்டர்னு நான் சொல்லுவேன். நான் அடிபடுறது மற்ற வியாதிகளை தவிர சாதாரணமான வலிகள்னு சொல்லி வர்றது நம்ம உடம்பை சரியாக பராமரிக்காததுனால இந்த ஆர்த்தோபெடிக் ரிலேட்டட் மூட்டு சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, இடுப்பு சம்பந்தப்பட்ட வலி வருது. இதில் நம்ம லோ பேக் ஏக், அதாவது காமனாக சொல்கிற இடுப்பு வலிங்கிற காரணம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு? இந்த லோ பேக் ஏக்குங்கிறது சாதாரணமாக நம்மளுடைய பேக் மசில்ஸ், முதுகு எலும்புல பின்னாடி இருக்கிற பேக் மசில்ஸ் நம்ம சரியா ஸ்ட்ரெங்தன் பண்ணாம இருக்கிறது, நம்ம உட்கார்ற போஸ்டர் சரியா, நம்ம உட்கார்ற விதம் சரியா இல்லாம இருந்துச்சுன்னா இதனால இந்த பேக் பெயின் வர்றதுக்கு காரணம் ஜாஸ்தி. அதுவும் இப்ப இருக்கிற ஐடி பீப்புள் ஒர்க் பண்றதை பார்த்தீங்கன்னா 8 hours நம்ம சொல்லுவோம், 10 hours 12 hours, யார்கிட்ட கேட்டாலும் 10 hours 12 hours, அதுவும் அன்டைம்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில், அதுவும் இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறப்பயாவது நம்ம ஒரு நல்ல சேர்ல நல்லா சாஞ்சிட்டு முதுகுக்கு ஒரு சப்போர்ட்டோட நம்ம இருப்போம். இங்கே நம்ம சாதாரண சேர்ல உட்காடுறது, பெட்டில் உட்காந்து லேப்டாப்ல ஒர்க் பண்றது, ஏன்னா 8 hours 10 hours எல்லாரும் நம்ம ஒரே பொசிச்சர்ல உட்காரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது மாதிரி இருக்கிறப்போ நம்ம பேக் போன், முதுகு எலும்புங்கிறது கட்டாயமா பல அபியூஸுக்கு உட்பட்டு பேக் பெயினா நமக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம பேக் போனை நம்ம பார்த்தோம்னா, குழந்தை அம்மாவோட வயிற்றுல இருக்கிறப்ப ஒரு யூனிஃபார்ம் சி கர்வ் மாதிரி ஒரு ஒரே கர்வா இருக்கும். அந்த கர்வ் தலை நிக்கிறப்போ கழுத்தெலும்புக்கு பின்னாடி ஒரு முன்பக்க வளைவு வரும். நம்ம உட்கார ஆரம்பிச்சு நிக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த முதுகெலும்புல அடிப்பகுதியில் திரும்ப ஒரு முன்பக்க கர்வ் இருக்கும். ஸோ சாதாரணமாக பார்த்தா முதுகெலும்புங்கிறது ஒரு நேர்கோட்டில் இருக்கிற எலும்பு கிடையாது. கழுத்தில் ஒரு முன்பக்க வளைவு, முதுகில் ஒரு பின்பக்க வளைவு, கீழே வர்றப்போ திரும்ப ஒரு முன்பக்க வளைவு இருக்கு. அந்த வளைவுகளை நம்ம சரியான உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப நம்ம சரியா அந்த வளைவுகள் இல்லை அப்படின்னு சொன்னா கட்டாயமா வலி வர ஆரம்பிக்கும். அதாவது கழுத்தை நம்ம கீழே குனிஞ்சிட்டு நம்ம பார்த்துட்டு செய்யற வேலை, அது எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் லேப்டாப் கீழே இருந்து அதனுடைய பார்வையோட லெவல் 15 டிகிரி 20 டிகிரி கீழே தொடர்ச்சியா அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமா உங்களுக்கு கழுத்து வலி வரும். அதே மாதிரியா நம்ம பேக் போன், நம்ம ஆரம்பத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்ப இப்படி நீட்டா உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட உட்காருவோம். அப்படியே நேரம் ஆக 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 அப்படியே கீழே போய் நம்ம இந்த மாதிரி உட்கார ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன ஆயிரும், நம்ம அந்த முன்பக்க வளைவுங்கிறது சுத்தமா போய் மொத்தமும் ஒரு சி மாதிரி ஒரு வளைவாயிரும். இந்த வளைவை நம்மளுடைய உடம்பு ரொம்ப நேரத்துக்கு தாங்க முடியாது. அப்போ பேக் மசில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த வளைவை அது மெயின்டைன் பண்ணும். அதனால அந்த முதுகெலும்புக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த பேக் மசில்ஸ் நம்ம சரியாக அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுத்து சரியாக அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாம் செய்கிறதெல்லாம் முன்பக்கம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம யாரும் கவுந்து படுத்துட்டு காலை பின்னால் தூக்குற மாதிரி, தலையை பின்னால் தூக்குற மாதிரியான எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுறது கிடையாது. இந்த எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அந்த மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப நேரம் இது மாதிரி உட்காந்தாங்கன்னா கட்டாயமா இந்த பேக் பெயினுங்கிறது கொஞ்ச நாள்ல வர ஆரம்பிக்கும். இந்த பேக் பெயின் என்ன பண்ணணும், பெயின் கில்லர் மாத்திரம், வலி நிவாரணி மாத்திரம் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. கொஞ்சம் பிசியோதெரப்பி பண்றது, ஒத்தனை வச்சுக்கிறது, அந்த நேரத்துல அந்த வலி போகும். திரும்ப அதே மாதிரி உட்காந்தாங்கன்னா திரும்ப அந்த வலி வரும். வராம இருக்கிறதுக்கு நம்ம அந்த பேக் மசில்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ்ன்னு இருக்கு, யூடியூப்ல பார்த்தா நிறைய இருக்கும். நம்ம எதுக்கோ யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம். வியாதிகளை பத்தி பார்க்காம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம்னா அந்த பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பேக் பெயின் வர்றதை நம்ம தடுக்க முடியும். தேங்க்யூ.